எனது இவங்கெல்லாம் வராங்களா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபி ஐபிஎல் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் ஜோன் ஒன்று நடக்க போகுது. அதுவும் மார்ச் 22 நாளைக்கு நடக்க போகுது. அந்த இடத்துல இவங்க தான் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. அது யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் மொத்தமாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் ஒரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா டேடிஸ் ஆர்மி. அந்த டேடிஸ் ஆர்மிலேருந்து முக்காசு பேர் வராங்க. முக்காசு பேர் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வராத மாதிரி தான் சொல்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பேர் வராங்க. அதில் சுரேஷ் ரெய்னா வராரு. அதுக்கப்புறம் டிஜே பிராவோ, அதுக்கப்புறம் நிறைய பேர் வர போறாங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நிறைய ரேப்பர்ஸ் வர போறாங்க. அதுக்கப்புறம் ரேப்பர்ஸ்ல பால்டப்பா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ரேப்பர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க தான் சொல்லணும். இந்த ரேப்பர்ஸ்னா பாத்தீங்கன்னா வந்து ஏதோ பண்ண போறாங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம ரேப்பர்ஸ் இவங்க வராங்க. அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க எஸ்கே வராரு. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் வருவாங்க. ஆக்டர்ஸ், ஹீரோயினிஸ் எல்லாமே வர போறாங்க தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. ஆனா இதுல எனக்கு ஒரு என்ன பயன் பாத்தீங்கன்னா, இதுல இருந்து ஒரு பயம் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு தோனியோட இதை வச்சு இதே சாக்கான்னு சொல்லி தோனியோட லாஸ்ட் சீசன் சொல்லிட்டு தோனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து இப்ப ஃபேன்ஸ் மீட், ஃபேன் ஜோன் எல்லாமே நடக்க போகுது. வேற லெவல் இருக்க போகுதுன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம டிக்கெட்ஸ்னா அவ்வளவுக்கு ஃபுல்லா இருக்கு. விலை எவ்வளவு நாள் போடுங்க, நாங்க வந்து பாக்குறோம்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நிறைய வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணி ஃபுல்லா ஆக்கிட்டாங்க டிக்கெட்ஸ் மொத்தமா. சரி, இந்த இடத்துல இந்த 22 வந்து இங்க நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை டீமோட ஃபேன்ஸ் ஒன்று இருக்குதா, அதே மாதிரி ஹைதராபாத் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட அவங்களோட ஃபேன்ஸ் ஜோன் நடக்குது. இப்படியே ஓப்பனா வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் யார் வைக்கலன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால இந்த வாட்டி வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஐ எப்போ வைக்க போறாங்கன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் வைப்பாங்க. ஒவ்வொன்றா வந்து வச்சுட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டீம்லயும் வச்சுட்டே இருப்பாங்க. ஸ்டார்ட் ஆகும் 28 வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. பாப்போம் என்னென்ன பண்றாங்கன்னு. அது மட்டும் இல்லாம கேப்டன்ஸ் வச்சு கேப்டன்ஸ் மீட், அதுக்கப்புறம் கேப்டன்ஸோட ப்ரோமோ அது எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கேப்டன்ஸோட ப்ரோமோ எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் தான் இருக்கு. மீட்டிங்ஸ் இன்னும் 23, 24 அந்த டைட்டில் நடத்திடுவாங்க. அது அப்புறம் நம்மளுக்கு வந்து வெளில வரும். அதுக்கப்புறம் அந்த குரூப் போட்டோஸ் கேப்டன்ஸ் தான் வச்சு போட்டோ எடுப்பாங்க. அது எல்லாத்தையும் இங்க கொண்டு வருவாங்க தான் நினைக்கிறேன். அது எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் ஒனுக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்டர்ஸ் யார் வர போறாங்க இப்ப சிஎஸ்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு நடக்க போகுது. எப்படி யார் கூப்பிட போறாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல எல்லாமே கையில விசில் வச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம தளபதி வந்து என்ன ஆகும் ஒன்னும் தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. தளபதி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாப்போம் எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க வராங்க. டேடிஸ் ஆர்மி வருது. டேடிஸ் ஆர்மி மீட் பை பேபிஸ் ஆர்மி, அந்த அளவுக்கு ரேஞ்ச் தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஒரு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் தோனி இன்னும் பேசிட்டு இருக்காது. தோனி எண்டிங், சஞ்சு சாம்சன் பிகினிங், அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்கு. எதுவும் அந்த ரிட்டர்ன் பத்தி எதுவும் பேசாம இருந்தா நல்லா இருக்கும். அதை மட்டும் பேசிட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லணும். ஓகே, இப்ப அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப சஞ்சு சாம்சன் அண்ட் டோனி இவங்க 2 பேரும் பேசியிருந்தத அப்படியே ரீகேப் பண்ணி பார்த்தா, சஞ்சு சாம்சன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சஞ்சு சாம்சன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நான் வந்து எம்எஸ் கூட நான் வந்து கூட்டத்துல பார்த்திருக்கேன், கூட்டத்துல பேசியிருக்கேன், தனியா பார்த்து தனியா பேசினது இல்லை. நான் வந்து தனியா பார்த்து தனியா நின்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைன்னு சொல்லியிருப்பாரு. அதை பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. தலை அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சன் தான் ஃபர்ஸ்ட் ஜெசி ரிவியூல அப்ப அந்த ரூம்ல வந்து யார் இருக்கா அதான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்களே, அது வேற யாரும் இல்ல, சஞ்சு சாம்சன் தான். சில பேர் ரைனான்னு சொன்னீங்க, நிறைய பேர் வந்து இது யாராச்சும் கோச்சா இருக்குமோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஜெசியோட என்ட்ரி வேற லெவல்ல இருக்கு. சஞ்சு எல்லோ ஜெர்சில இருக்காரு. செம்மையா கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸ் வந்திருக்காங்க. டெவால் பிரேவிஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் விளையாட மாட்டாருன்னு சொல்றாங்க. டெவால் பிரேவிஸ் விளையாட மாட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீம்ல ஆல்ரெடி ஒரு இன்ஜூரி ஆயிடுச்சு. அதுக்கு போல வேற ஒரு ஜாயின் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்ல நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, 2 மேட்ச் விளையாட ஏதோ பர்சனல் இஷ்யூவால 2 மேட்ச் விளையாட முடியாதான். அதனால அடுத்த இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கூட அவர் வந்தாலும் வந்துருவாராம். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பண்ணா இது கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. இருந்தாலும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள வந்துடும் சொல்றேன். நம்மளுக்கு மேட்ச் வந்து 30ஆம் தேதி. பாப்போம் எப்ப ஏதாவது என்ன நடக்க போகுதுன்ட்டு. என்னடா ஒவ்வொரு குண்டா தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு தான் இப்ப கேட்க தோணுது. என்ன பண்ண போறாங்களோ. அது மட்டும் இல்ல, சிஎஸ்கேனா இப்போ பயங்கரமான ட்ரைனிங்ல இருக்காங்க. புத்ராஜ் ஜெயகோட் எல்லாமே பயங்கர ட்ரைனிங்ல இருக்காங்க சொல்லணும். நம்ம பேட்ஸ்மேன் தான் இந்த சீசன் சம்பவம் செய்ய போறாங்களே, அது கூட நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அண்ட் நம்ம தலைனா யார் பால் போட்டாலும் அடி 6 தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா வீடியோ வந்திருக்கும், நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த சீசன் எப்படி இருக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெயிட்டிங்லேயே வெறியாகுது.
பாப்போம். நீங்க யாராச்சும் சிஎஸ்கே ஃபேன் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎஸ்கே பத்தி மொத்த டீட்டெயில் நம்ம சேனல்ல வரும். அது மட்டும் இல்லாம எல்லா டீமோட டீட்டெயில் வரும். ஆனா சிஎஸ்கே நம்மளுக்கு ஸ்பெஷல். சிஎஸ்கே பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம சேனல்ல வரும். அண்ட் இன்னும் வந்து நிறைய அப்டேட் இருக்கு. நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ரைட்டுங்க. நீங்க யாரெல்லாம் அந்த ஃபேன் ஜோனுக்கு போறீங்க மார்ச் 22 நாளைக்கு யார் சேப்பாக்கு போறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்ல வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல ஐபிஎல் பத்தி எல்லாமே அனலிஸ் எல்லாமே ப்ரெடிக்ஷன் எல்லாமே நம்ம சேனல்ல வரும். அண்ட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் லைவ் நம்ம சேனல்ல வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.